வணக்கம் திரு ஆசிரியர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போது டிடிவி தினகரன் தஞ்சாவூரில் பேசியதையும் பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு கட்சி விதிப்படி சொல்கிறாரு, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அணி அவங்க ஒரு கட்சி விதியை சொல்கிறாங்க. இதில் இந்த கட்சி விதிகளுக்கு உள்ளான இந்த முரண்பாடு என்ன? ரெண்டுமே கட்சி விதிகள் தான், ஆனால் இவங்க ஒரு விதத்தை சுட்டி காட்டுறாங்க, அவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய நியாயத்தை சொல்கிறாங்க. சரியான விதிகள் என்னவா இருக்கும் இதுல சரியான விதிகள் என்ன அப்படிங்கறத தேர்தல் ஆணையமோ நீதிமன்றமோ தான் முடிவு பண்ணி சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தையுமே ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுல எது இறுதியாக விஞ்சி நிற்கிறது அப்படிங்கறத நம்ம பொறுத்து பார்க்க வேண்டியது. திரு டிடிவி தினகரன் அவர்கள் துணை பொதுச்செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நபர் தொடர்ந்து 5 ஆண்டுகள் கட்சியில் இருந்தால்தான் அவர் ஒரு கட்சி பதவிக்கு நியமிக்கப்பட முடியும் அப்படிங்கிறது அதிமுகவுடைய சட்டத்திட்ட விதி சொல்கிறது. விதி எண் 30/5 சொல்கிறது, ஒரு நபர் தொடர்ந்து 5 ஆண்டுகள் இடைநில்லாமல் இருந்தால்தான் அவரை நிர்வாகியாக நியமிக்க முடியும் அப்படின்னு அதிமுகவுடைய சட்டத்திட்ட விதி சொல்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தால் திரு தினகரன் அவர்கள் துணை பொதுச்செயலாளர் நியமிக்கப்பட முடியாது. ஆனால் அதே 30/5 அந்த விதியுடைய கடைசி வரி சொல்கிறது, இந்த நிபந்தனைகளை எல்லாம் தளர்த்தக்கூடிய அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு உண்டு என்று சொல்கிறது. அதாவது ஒரு நபர் நியமிக்கப்பட வேண்டுமானால் அந்த நபரை 5 ஆண்டுகள் அவர் தொடர்ந்து உறுப்பினராக இருக்க வேண்டும், அப்படின்னா நியமிக்கப்பட முடியும் என்கிற இந்த விதியை மாற்றக்கூடிய தளர்த்தக்கூடிய அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு உண்டு என்று சொல்கிறது. அதன் அடிப்படையில அவர் நியமனம் செல்லும் அப்படிங்கிறது திரு தினகரனுடைய பாயிண்டா இருக்கு. முதல் வரி 5 வருஷம் அவங்க தொடர்ச்சி இல்லையா, தொடர்ச்சியா இல்ல, அதனால அவர் நியமிக்கப்பட செல்லாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினர் சொல்றாங்க. அதனுடைய வரியோட அந்த விதியோட கடைசி வரியை பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்க விஷயம், இந்த விதியை தளர்த்தக்கூடிய அதிகாரம் பொதுச்செயலாளருக்கு உண்டு என்ற அடிப்படையில நான் நியமிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பொதுச்செயலாளர் திரு தினகரன் அவர்கள் குறிப்பிடுகிறார், பொதுச் செயலாளராக இடைக்கால ஏற்பாடாக திருமதி சசிகலா அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதை இன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமர்ந்த 27 நபர்கள் கொண்ட குழுவுடைய தீர்மானம் ஏற்றுக்கொள்கிறது. பொதுச் செயலாளர் சசிகலா தான் இடைக்கால ஏற்பாடாக நியமிக்கப்பட்டாலும் கூட அந்த வரி தெளிவாக சொல்வது, பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக கழக சட்ட திட்டங்கள் படி புதிய பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படும் வரை நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ அவரால் தற்போது செயல்பட முடியாத அசாதாரண சூழ்நிலை நிலவுவதாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பொதுச் செயலாளராக அவர் ஏற்றுக்கொண்டிருப்பது அவங்க சரி, அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க செய்து, அப்ப அவருக்கு துணை பொதுச்செயலாளர் நியமிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுடைய பாயிண்டா இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த துணை பொதுச்செயலாளர் பதவியே செல்லாது அப்படின்னு சொல்லும் போது அவரால் நியமிக்கப்படக்கூடிய விஷயங்களும் வாய்ப்பு கிடையாது. எல்லாருமே கட்சியில ஒற்றுமையா இருக்கணும், அதனால தினகரனுடைய பேச்சை கேட்க வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் தலைமையில் உள்ள குழு சொல்லுது. அவங்க ஏற்கனவே திரு தினகரன் குறிப்பிட்டது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு லெட்டர்ல குறிப்பிட்டிருக்காங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதே போல திரு தினகரன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பினார். அப்படின்னா அவங்க பொருளாளரா அவங்க திண்டுக்கல் சீனிவாசனை ஏற்றுக்கிறாங்களா, என்னை மட்டும் ஏற்றுக்க மாட்டாங்க, சசிகலாவில் நியமிக்கப்பட்ட பொருளாளரா திண்டுக்கல் சீனிவாசனை ஏற்றுக்கொள்றாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார். அதற்கான பதில் அந்த அறிக்கையிலேயே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த அறிக்கையில திரு திண்டுக்கல் சீனிவாசன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தாலும், திரு செங்கோட்டையன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தாலும், சசிகலா அவர்களால் அதிமுகவுடைய அம்மானியுடைய புதுசாக திருமதி சசிகலா அவர்களால் இந்த இடத்துல அவைத்தலைவராக திரு செங்கோட்டையனும் பொருளாளராக திரு திண்டுக்கல் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட, அவர்கள் இன்றைய அமர்வில் இருந்தாலும் கூட அவர்கள் இந்த 27 நபர்கள் கொண்ட கையெழுத்து போட்ட தீர்மானத்துல கையெழுத்திடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திரு அன்னூராஜா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நம்மிடம் சொல்கிறார், அவர்கள் கையெழுத்திடவில்லை என்பதன் போதே அதிமுக அப்படிங்கிற ஒரு இயக்கத்துடைய பொருளாளராக திரு ஓ பன்னீர்செல்வம் தான் இருக்கிறார், அதிமுக என்கிற இயக்கத்துடைய அவைத்தலைவராக திரு மதுசூதன் தான் இருக்கிறார், தலைமை நிலை செயலராக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்படிங்கிறதான் பொருந்தது அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அடுத்ததாக திரு தினகரன் எழுப்பக்கூடிய கேள்வி, நீ என் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறாரே அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துடைய முதலமைச்சர் அதிமுக அம்மானியோட தலைமை நிலை செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பிரமாண பத்திரத்தை, தேர்தல் ஆணையர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தை காட்டுறாரு. அதன் அடிப்படையில் அவர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும்போது அதை மறுக்கிறாங்களா, 1.5 மாசம் முன்னாடி தான் அவங்க பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. அந்த பிரமாண பத்திரம் சசிகலாவை பொதுச் செயலாளராகவும் தினகரனை துணை பொதுச் செயலாளராகவும் திரு எடப்பாடி பழனிசாமியை தலைமை நிலையமாக ஏற்று தன்னுடைய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தது. அதை டிஸ்பியூட் பண்ணிருக்கக்கூடியவங்க திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினர். தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினருக்கு தினகரனை எதிர்கொள்வது திரு ஓ பன்னீர்செல்வம் எதிர்கொள்வது 2 சிக்கல்கள் இருக்கின்றன என்பதால் சட்டப்பூர்வமாக சில விஷயங்களையும் அரசியல் ரீதியாக சில விஷயங்களையும் கவனமாக மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் கவனமாக காய் நடத்தியிருக்கிறார்கள். திரு தினகரன் அவர்கள் நான் யார் மீதானும் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நடவடிக்கை எடுப்பாரா, நடவடிக்கை எடுத்தால் செல்லுமா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது.
இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா டிடிவி தினகரன் அவருடைய பேட்டியில் ஒரு விஷயம் சொன்னார். கட்சி பணிகளில் நான் தீவிரமாக இறங்குனதை கண்டு அவங்க பயப்படுறாங்கன்னு ஆரம்பத்தில் சொன்னவர் கடைசியில் வந்து மடியில் கனம் இருக்கிறதுனால பயப்படுறாங்கன்னு சொன்னார். இது குறித்த உங்களுடைய கருத்து திருப்பாண்டி? அதான் நம்ம கருத்து அதில் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அது மடியில் கனம் இருக்குதா அப்படின்னா அது அவங்க தான் பதில் சொல்லணும். நம்ம வந்து இன்னைக்கு ஆயுதத்து விவாதத்தில் நம்ம இதை பற்றி நம்ம தொடர்ந்து விவாதிக்க இருக்கிறோம். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து 3 கூட்டங்களுக்கு மேலாக நடப்பது ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. அதிமுகவுடைய ஆட்சியில திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் திரு மாஃபாய் கே பாண்டியராஜன் 2 பேரை தவிர மற்ற அத்தனை பேருமே தற்போது அமைச்சர்கள் இருக்கக்கூடியவர்கள் தான். திரு செங்கோட்டையன் மட்டும்தான் புதிதாக சேர்க்கப்பட்டவர். ஆனால் இந்த அமைச்சரவை இந்த அரசு ஒட்டுமொத்தமா ஊழல் அரசு என்று ரொம்ப திடமாக குறிப்பிடுகிறார் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதே போல மடியில் கனம் இருக்கிறது, நேற்று முளைத்த காளான்கள், 420கள் என்று கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பிரயோகப்படுத்துகிறார் திரு டிடிவி தினகரன் அவர்கள். அவர் மடியில கனம் இருக்குது, நிறைய தவறு செய்திருக்கிறார்கள், அதனால் அஞ்சுகிறார்கள் என்று நேரடியான குற்றச்சாட்டை வைக்கிறார். இதற்கு எல்லாம் பொருள் இவரும் கூட திரு ஓ பன்னீர்செல்வம் போலவே நடப்பது ஊழல் ஆட்சி என்ற குற்றச்சாட்டை வைக்கிறாரா? அப்படியானால் நடப்பு அதிமுக ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி என்று அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளரே கூறுகிறாரா என்ற கேள்வி எழுகிறது. இதை நம்ம வந்து அந்த கட்சியை சேர்ந்த பிரமுகர்கிட்ட தான் அதுக்கான விளக்கத்தை நம்ம பெற முடியும். அதுதான் சார். இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா டிடிவி தினகரன் குறிப்பா இன்னொன்னு சொல்லியிருந்தாரு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போதே கட்சியினுடைய சின்னத்தையோ பெயரையோ வந்து பயன்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மான அறிக்கையில் வந்து கட்சியினுடைய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சட்டப்படி யாரேனும் புகார் கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க பதவி இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிடிவி தினகரன் குறிப்பிட்டிருந்தாரு. இப்போ புகார் கொடுக்கும் பட்சத்தில் இவங்க பதவி இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? சட்டத்திட்ட விதிகள் என்ன இதுல இருக்கு? பதவி இழப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் நம்ம வந்து இல்ல அப்படின்னு தான் நம்ம கருதுறோம். அதுக்கான ஏன்னா அவங்க வந்து ஒரு அபிடவிட்ட முரண்பட்டு சொன்னாங்கன்னா அது வந்து செல்லாதுன்னு அறிவிக்கலாம். அதனால முரண்பட்டு சொல்லிட்டாங்கனால அது வந்து நீதிமன்றத்துல இல்ல, வழக்கு தேர்தல் ஆணையத்துல இருக்கு. இவங்க தாக்கல் செய்யக்கூடிய பிரமாண பத்திரம் கூட தேர்தல் ஆணையத்துல தான் இருக்குது. தேர்தல் ஆணையத்துல ஒரு பிரமாண பத்திரம் வந்து கொடுத்துட்டு அதை திரும்ப பெறுவதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் இடநிலைப்பாடுங்கிற நம்ம பொறுத்து வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா அதுக்காக அவர் வந்து மோசடியாக செய்தார்கள் என்று ஏமாற்றி வந்து உங்க பேர்ல நான் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தால் அது மோசடி என்று கணக்கு வரும். நானே ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்றேன், நாளைக்கு நானே அந்த பிரமாண பத்திரத்தை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னால் எந்த மோசடியான செயலும் கிடையாது. சோ இது வந்து எந்த மாதிரி மோசடிங்கிற சிந்தனைக்கு அவர் வர்றாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்க வேண்டியிருக்குது. இதுல வந்து அதிமுக அப்படிங்கிற பெயரை அவங்க பயன்படுத்துறதை பத்தி சொல்றாரு திரு தினகரன் அவர்கள். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே இப்ப இன்னைக்கு நடந்துட்டு கொண்டிருக்கிற எல்லா விஷயங்களும் திரு ஓ பன்னீர்செல்வம் அணியில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு தினகரன் அத்தனை பேருமே அவங்களுடைய கட்சியுடைய விதிகளுக்கு மட்டும் இல்லாம பல்வேறு விஷயங்களை டெக்னிக்கலா லீகலா ரொம்ப அணுகுறாங்க. மாத்தி ஒரு லீகலா ஒரு தெளிவான பார்வை கிடையாது. நிறைய குழப்பங்களும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிற வந்து மறந்துட முடியாது. அவர் வந்து சொல்றாரு அதிமுகங்கிற பெயரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அது ஒரு நியாயமான கேள்வி போலதான் தெரிகிறது. ஆனால் அதிமுக அப்படியானால் தமிழ்நாட்டில் தற்போது நடக்கக்கூடியது யாருடைய ஆட்சி என்ற கேள்விக்கு பதில் தெரிய வேண்டும். தமிழ்நாட்டில் தற்போது நடக்கக்கூடியது அதிமுக அம்மா அணியுடைய ஆட்சியா? தமிழ்நாட்டில் தற்போது நடப்பது அதிமுக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியா? அப்படியானால் அதிமுக அம்மா அணியோட ஆட்சி தான் சொன்னா அதிமுகவுடைய புரட்சித் தலைவர் அணி சார்பாக திரு செம்மலை அவர்களை கொறடாவா நியமிச்சு அவங்க வந்து ஒரு சபாநாயகர் கேட்டாங்க. அது சபாநாயகர் ஏற்கல இன்னொரு பெண்டிங்லாம் வச்சிருக்காரு. சோ தமிழக சட்டமன்ற கவர்னரை போய் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்தை போய் பாத்தீங்கன்னா அதிமுக தான் அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கு. அதுல 134 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுக்கான்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பது 134 பேர் கைது போட்டு கொடுத்திருக்காங்க. எனவே நடப்பது அதிமுகவுடைய ஆட்சி அப்படின்னா சட்டமன்றோடைய விதிகள் சொல்லும். அந்த அடிப்படையில அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. பட் வெளியில இந்த தேர்தலை யார் பயன்படுத்துவது, ஜெனரல் செக்ரட்டரி யார், பொதுச் செயலாளர் யார் என்பதும் இரட்டை சின்னத்தை பயன்படுத்த முடியுமா என்கிறது தான் டிஸ்பியூட் இருக்கு. அதற்காகத்தான் தேர்தல் ஆணையம் முடக்கி வைத்திருக்கிறதே தவிர அதிமுக என்ற கட்சியை முடக்கவில்லை. இரட்டை சின்னத்தை முடக்கி இருக்கிறது, அதுவும் தேர்தலுக்காக. அந்த பொதுச்செயலாளர் யார் என்பதை டிஸ்பியூட்டட் கேள்வியாக பொதுச்செயலாளர் என்று ஒருத்தர் இருக்கிறார். அந்த பொதுச்செயலாளர் அவர் இருப்பதை கேள்வி கேட்டுறார். சோ இது வந்து டிஸ்பியூட்டட் போஸ்டா பார்க்கணுமே தவிர வேக்கன்ட் போஸ்டா பார்க்க முடியாது. அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் பதவியை காலி இடமாக பார்க்க முடியாது. சேலஞ்ச் செய்யப்பட்டதாக ஒரு எதிர்கேள்வி கூட டிஸ்பியூட்டட் இடமாக தான் நம்ம பார்க்க முடியும். சோ அதிமுக அப்படிங்கிற அந்த பெயரை பயன்படுத்துற அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக தலைமை நிலையம் இருக்கு இல்லையா, அது அதிமுக அம்மானியோட தலைமை நிலையமா, அதிமுக புரட்சி தலைவர் அம்மானியோட தலைமை நிலையமா, அது அதிமுக தலைமை அலுவலகம் தானே.
இன்னமும் ஒரு கேள்வி, திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொருளாளராக பணத்தை கையாண்டு கொண்டிருக்கிறார் சொன்னாங்க இல்லையா, அந்த வங்கி அக்கௌண்ட், அந்த வங்கியில இருக்கக்கூடிய அக்கௌண்ட், சென்னையில இருக்கக்கூடிய வங்கியில் இருக்கக்கூடிய கணக்கு வந்து அதிமுக அம்மானிங்கிற பேர்லயா இருக்கு, அதிமுகங்கிற பேர்ல தானே இருக்கு. அப்ப அதிமுக அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை திரு திண்டுக்கல் சீனிவாசன் எப்படி பயன்படுத்த முடியும்? அவர் தான் அதிமுக பொருளாளர், அதிமுகவுடைய அம்மானியோட பொருளாளராச்சு. அதிமுகவுடைய வங்கி கணக்கு அவர் எப்படி பயன்படுத்த முடியும்? இதெல்லாம் ரொம்ப டூ டெக்னிக்கலா இருக்கக்கூடிய கேள்விகள். நடப்பது அதிமுகவுடைய ஆட்சி அப்படிங்கிறது தான் சட்ட விதிகளுக்கு உட்பட்டது. அதிமுகவுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தேர்தலுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இரண்டு அணிகள் இன்னும் சொல்ல போனா தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை திரு தினகரனும் திரு எடப்பாடி பழனிசாமியும் ஒரே அணியைச் சேர்ந்தவர்கள். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை நாம நடைமுறையில பார்க்கக்கூடியது எடப்பாடி பழனிசாமி தனி அணியாகவும் திரு தினகரன் தனியாக செயல்படுறது நடைமுறையில் பார்க்கக்கூடிய உண்மையா இருக்குது. சோ இது டூ டெக்னிக்கலா இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுல என்ன மாதிரியான இறுதி முடிவு வருது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தையும் பிறகு நீதிமன்றத்தையும் பொறுத்ததுதான் அர்த்தம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இப்போ காலையில இருந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம், அதிமுகவின் இரு அணிகளும் இணையுமா இணையாதா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஒரு விஷயத்துல வந்து இணைகிறாங்க. டிடிவி தினகரனை வந்து கட்சியில இருந்து விலக்கணும், அவரை வந்து ஓரம் கட்டணும் அப்படிங்கிற முடிவில் மட்டும் ரெண்டு அணியுமே தெளிவாக இருக்காங்க. இந்த நிலையில நாளைக்கு டெல்லியில வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருவருமே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. இரு அணிகள் இணைப்பிற்கான சாத்தியம் இப்போ எந்த அளவுக்கு இருக்கு திரு பாண்டே? இரு அணிகள் இணையறதுல ஒரு படி இறக்கமாகத்தான் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்குதான் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை அணியினர் முடிவு பண்ணிருக்காங்க. என்ன, அவர்கள் வந்து 27 பேர் வந்து கையெழுத்து போட்டு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. 3 பக்கங்கள் கொண்ட தீர்மானம். அது வந்து பொதுச்செயலாளர் பற்றியும் துணை பொதுச்செயலாளர் பற்றியும் எல்லா விஷயத்தையும் பேசுது. ஆனால் அதுல மிக கவனமாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தாலும் திரு செங்கோட்டையன் கையெழுத்திடவில்லை, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தாலும் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொள்ளவில்லை. எனவே அவர் என்ன ஒரு முடிவு பண்ணி என்ன அந்த அறிக்கையில கடைசி சொல்லுது, அதிமுகவில் ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் ஒன்று கூடி புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நியமனம் செய்யப்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் ஒன்று கூடி மாண்புமிகு தேசியம் புரட்சி அம்மா அவர்களின் வழிகாட்டுபடி கழகத்தையும் ஆட்சி வழிநடத்தி வருகிறோம் அப்படின்னு அந்த 2வது பக்கத்துல முதல் பத்தி வந்து சொல்லுது. சோ ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து நாங்க வந்து இத அந்த கட்சி நடத்தி வரோம் சொல்லி சொல்லும் போது அந்த ஒரு காரணத்துக்காக தான் திரு செங்கோட்டையனும் திரு திண்டுக்கல் சீனிவாசனையும் கையெழுத்திடாம வச்சிருக்காங்க. சோ அவங்க வந்து பொருளாளராகவும் அவைத்தலைவராகவும் திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினரை ஏற்றுக்கொள்வது தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கறத காட்டியிருக்காங்க. சோ ஒரு தரப்பு அவங்க இறங்கி வந்திருக்காங்க. அடுத்ததாக திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினர் எந்த மாதிரி இறங்கி வர போறாங்கன்னு பார்க்கணும். திரு KP முனுசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர் சொல்லும் போது பதவிகளுக்காக நாங்கள் இல்லை, எங்களுடைய தலைவர் வந்து பதவிக்காக போறவர் கிடையாது, அதனால நாங்க வந்து இந்த மாதிரி துணை முதலமைச்சர் கொடுக்குறாங்க அந்த மாதிரி விஷயம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஊடகங்கள் அவருடைய செய்திக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் யூகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ எடப்பாடி பழனிசாமி அணியினரை பொறுத்தவரை இணைப்பு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தவரை ஒரு பொட்டு இறங்கி வந்திருக்கிறார்கள். அதே அளவுக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினர் இறங்கி வருவாங்களா? டெல்லிக்கு போறாங்க, டெல்லியில பாக்குறாங்க, டெல்லியில சந்திக்கிறாங்க, பேசுவாங்க, என்ன மாதிரி பேசுறாங்க, என்ன மாதிரி உத்தரவாகுது, என்ன மாதிரி புரிந்து கொள்கிறார்கள் எல்லாம் பொறுத்திருந்து பார்த்தா நம்ம அது முடிவுக்கு வர முடியும். அதான்.